பேர் கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை குழம்புக்கு வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, பட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு ஒரு 3 பீஸு. அப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு ஜாஸ்தி சேர்த்தக்கூடாது. இஞ்சி ஒரு சின்ன துண்டும், பூண்டு ஒரே ஒரு பல்லு இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, 2 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை. இவ்வளோ தாங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஏன்னா தேங்காய் சேர்த்துனா தான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக கிடைக்கும் நமக்கு. அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம், கசகசா, மிளகு, இஞ்சி பூண்டு, பட்டை, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல்லு, இவ்வளோ. அப்புறம் கிராம்பு 2 ஏலக்காய். இது மட்டும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு. இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூட வந்து நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் 1/4 ஸ்பூன். அப்புறம் குழம்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்க, தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். ஜார் கழுவி நம்ம ஒரு தண்ணி இதில் சேர்த்துட்டு இன்னும் தேவைப்படும், நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துருக்குதுங்க. சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா வந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் இதுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சில்லி பவுட்ரு ஒரு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன் நான். சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ, ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சரி,
பாருங்கள், குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது தான் நம்ம இந்த முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். கொஞ்சம் அடுத்தையே கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஒரே இடத்துல ஊற்றணும். இப்படி உடச்சி ஊற்ற முடியலன்னா நீங்கள் ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு கூட அப்படியே ஊற்றலாம். அப்படியே விட்டுறணும். இனி நம்ம கலக்கக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. இப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். மீடியமாக வச்சிடலாம், அடுப்பு வேகட்டலாம். அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ இனி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் தூவிடலாம். மீதி வந்து நம்ம இறக்குன பக்கம் தூவிக்கலாம். அப்போ தான் இப்போ நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளவு தாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.